நான் சுமுகா விஸ்வநாதன். நமஸ்காரம். ஒரு ஊரில் மக்குமண்டை குப்புசாமின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருந்தாராம். பாவம், அப்பாவி விஷயங்கள் ஒன்றும் அவருக்கு பெருசாக தெரியாது. ஒரு நாளைக்கு அவர் தன்னோட வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவள் அப்பாவோட ஒரு பெரிய ட்ரங்க் பெட்டி ஒன்று, நமக்கு அந்த காலத்து வீடுகள்லாம் இருக்கும் இல்லையா, அது போல் ஒரு பெட்டி ஒன்று கிடச்சிதான். அதை திறந்தா அதில் அவள் அப்பா பல விஷயங்கள் வச்சுட்டுருக்காரு. அதில் ஒரு லெட்டர் ஒன்று இருக்குது, ஒரு கவரில் போட்டு. இந்த குப்புசாமிக்கு ஒரு லெட்டர் இருக்குது. என்ன எழுதியிருக்குன்னா, இந்த லெட்டர் இருக்கிற இடத்துல ஒரு பொக்கிஷம் இருக்குது, ஒரு புதையல் இருக்குது, நீ அதை தேடி எடுத்து அதை வச்சு நீ பொழைச்சிக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்பா இவனுக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு ஏழை வேற இவருக்கு ரொம்ப சந்தோஷம். இவர் போய் தேடுறாரு, அந்த பெட்டிக்குள்ளே ஏதாவது சாவி இருக்கா, இல்லை ஏதாவது சிட்டு இருக்கா புதையலுக்கு. இன்னும் சொல்லப்போனால் அந்த பெட்டியவே தள்ளி வச்சு அந்த இடத்தெல்லாம் தோண்டி அங்கெல்லாம் தேடுறாரு, ரொம்ப தேடுறாரு. இவருக்கு ஒன்றுமே கிடைக்கல. 2 நாள் தேடுறாரு. அப்புறம் கோவம் வந்துடுறது இவருக்கு. பாரு, இதனால எனக்கு செலவு தான்ப்பா, நான் வீடெல்லாம் வேறு தரையெல்லாம் இடிச்சிட்டேன், எனக்கு செலவு தான், இந்த அப்பா இப்படி பண்ணிட்டாருன்னு கோச்சின்ட்டு என்ன பண்ணுறாரு, அந்த லெட்டரை சுக்குநூறாக கிழிச்சு போட்டுறாரு. அதுக்கு அடுத்த நாள் அவள் அப்பாவோட பழைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இவ ஆற்றுக்கு வரார். சொல்கிறாரு, குப்புசாமி, இந்த மாதிரி நானும் உங்கள் அப்பாவும் சின்ன வயசில் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. நான் இப்போ ரொம்ப பணக்காரனாக வளர்ந்துட்டேன், உங்கள் அப்பா பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே செத்து போயிட்டாரு. எங்கள் 2 பேருக்குமே இந்த ஆன்டிக் விஷயங்களில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஒரு ஸ்டாம்ப் ஒன்று வச்சுருந்தோம், நாங்கள் கலெக்ட் பண்ணியிருந்தோம். உங்கள் அப்பாவோட திங்ஸ் இருக்கிற இடத்துல நீ தேடிப்பாரு, அங்கே இருக்கும், நீ எடுத்து கொடுத்தேன்னா நான் உனக்கு 5 crores தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியில் பார்த்தா நம்ம ஆள் தெரியாமல் இந்த லெட்டர் வச்சு இந்த கவரை கிழிச்சு போட்டார் இல்லையா, அதில் தான் அந்த ஸ்டாம்ப் இருந்திருக்கு. போயிடுத்து, ஒன்றும் கிடைக்கல. குப்புசாமி மட்டும் இல்லை, நம்மள பல பேருமே நம்மளை சுற்றி இருக்கிற இந்த மாதிரி பொக்கிஷங்கள் தெரியாமையே நம்ம லைஃப்பை ஓட்டின்னு இருக்கோம். பண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் விண்டு உமி போனால் முளையாது, மூதுரையில் சொல்லியிருக்கு. என்ன அர்த்தம்னா, நமக்கு பூமியிலேருந்து முளைக்கிறது என்னவோ அரிசி தான், ஆனால் அந்த உமி இருக்கு இல்லையா, அரிசியை சுற்றி இருக்கிற அந்த உமி, அதை தூக்கி போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வெறும் அரிசியை நட்டு வச்சோம்னா வராது. ஸோ அதுக்குண்டான உயிர் சத்து பூரா அந்த உமியில் தான் இருக்குது. இது போல் பல விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு தான் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறோம். இது என்னென்னா, பரங்கிக்காயோட இலை. பரங்கி கொடி இருக்கும் இல்லையா, எங்கே பார்த்தாலும் இருக்கும். அதோட இலையை நம்ம மதிக்கவே மாட்டோம், காயை மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ணுவோம். அந்த இலையை வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறோம் இன்றைக்கி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஐட்டமோட மெயின் இன்க்ரீடியண்ட் பரங்கிக்காய் இலை. எக்கச்சக்க மினரல்ஸ் இருக்குது இந்த பரங்கிக்காயோட இலையில். நான் ஒரு 20-25 இலை, பெருசாக இருக்கும் இல்லையா, 20-25 இலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இதில் கால்சியம் ரொம்ப ரிச்சாக இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. மெக்னீஷியம் எல்லாம் நம்ம சாப்பிட்ற பல வெஜிடபிள்ஸில் இருக்காது. இதுதான் நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட். இது தவிர ஒரு பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், கடுகு, அப்புறம் கல்லுப்பை பொடிச்சு வச்சுட்டுருக்கேன். இது தவிர நம்ம மசாலா ஐட்டம்ஸ் அரைச்சி பவுட்ரு பண்ணி போடுறதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 வரமிளகா, ஒரு 10 பூண்டு வச்சுட்டுருக்கேன். சட்னி கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா, பொரிகடலை, அது ஒரு கை வச்சுட்டுருக்கேன். இங்கே ஒரு 2 கை நிலக்கடலை, கிரவுண்ட் இருக்கு இல்லையா, கிரவுண்ட் வறுத்த கிரவுண்ட் வச்சுட்டுருக்கேன். ஒரு ஸ்பூன் தனியா, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. இப்போ இந்த மசாலா ஐட்டம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் போட்டு மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். வறுத்த கடலை, ஆல்ரெடி வறுத்த கடலை, இது பொரிகடலை, மிளகா, பச்சை பூண்டு, தனியா. ஸோ இதெல்லாம் அப்படியே போட்டு நம்ம மிக்சி ஜாரில் பவுடர் பண்ணிக்கலாம். மசாலாலாம் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துட்டாச்சு. இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் சொன்னேன் இல்லையா, செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். விட்டுன்ட்டு பொரியல் தான் இது, அதனால அதுக்கு தேவையான அளவுக்கு கடுகு தாளிச்சிக்கலாம். ஸோ நம்ம யூஸ்வலாக பொரியல் பண்ணுற மாதிரியே கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிடுத்து. இப்போ நான் இது போட்டுக்கிறேன், நம்ம கட் பண்ணி வச்ச பரங்கிக்காயோட இலையை போட்டுக்கிறேன். இதே போல் நம்ம முள்ளங்கி கீரையில் பண்ணலாம் இதே ரெசிப்பியை.
அப்புறம் கோவக்காய் இருக்கு இல்லையா, கோவக்காயோட இலையில கூட பண்ணலாம். கீரை எப்பயுமே போட்ட உடனே உப்பு போட்டுட வேண்டாம். ஏன்னா அதுவும் எஸ்பெஷலி பிகினர்ஸுக்கு முதல் தடவையாக சமைக்கிறவாலாம் என்னென்னா கீரை போட்ட உடனே குவான்டிட்டி வந்து ரொம்ப சுருங்கிடும். அப்போ நம்ம ஆரம்பத்தில் இருக்கிற குவான்டிட்டிக்கு உப்பு போட்டோம்னா ஜாஸ்தியாக போயிடும். கொஞ்சம் வதங்கிக்கட்டும் கீரை. இப்போது குவான்டிட்டி எவ்வளவு சுருங்கிடுத்து பார்த்தீங்களா? நான் வந்து போட்டதில் 1/3 குவான்டிட்டி தான் இப்போ இருக்குது. நான் ஃபஸ்ட்டு போட்டப்போ இந்த கடாய் நிறையா இருந்தது இலை. இப்போது உப்பு போட்டுக்கலாம். இப்போ நமக்கு அளவு தெரியும் ஓரளவுக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கணும் கீரை. இப்போ இது கொஞ்சமாக அது வேகிறதுக்காக ஒரு லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வைக்கிறேன். நம்ம விட்ட தண்ணி எல்லாம் வற்றி நல்லா கீரை வெந்தாச்சு. இப்போ நம்ம அந்த பவுடர் பண்ணி வச்ச மசாலா இதில் சேர்த்துக்கலாம். இது கலந்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம் லைட்டாக. இந்த பொடி நிறையா போடணும், டாமினேட் பண்ணிடணும். ஏன்னா சாப்பிடலாம் அப்படியே, அது லேசாக கசக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம். முள்ளங்கி கீரை கூட அப்படி தான், லேசாக கசப்பு இருக்கும். அந்த கசப்பு டேஸ்ட்டு பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி நிலக்கடலையும் பூண்டும் அந்த பவுடரை போட்ட உடனே அந்த டேஸ்ட் மிச்சம் எல்லாத்தையும் டாமினேட் பண்ணிவிடும். ப்ளஸ் கீரையில் இருக்கிற மற்ற மினரல்ஸ், அதில் இருக்கிற அயர்ன், அதுக்கெல்லாம் இத்தனை ப்ரோட்டீனும் உள்ளே போகணும் கூட. அதோட இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த இலையில் கொண்டு போய் யாரும் பெஸ்டிசைட்ஸ் அடிக்க மாட்டாங்க. அதனால நேச்சுரலாகவே நம்மளுக்கு அந்த பெஸ்டிசைட் ஃப்ரீ நல்ல ஆர்கானிக் இலை தான் நமக்கு கிடைக்கும். இது எங்கேயாவது போய் நம்ம பறிச்சுன்னு வந்தோம்னா. ஸோ நமக்கு சூப்பர் டேஸ்டியாக இந்த பரங்கி இலை பொரியல் ரெடி ஆகிடுது. ஸோ ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான பரங்கி இலை பொரியல் ரெடி ஆகிடுது நமக்கு. நம்மளை சுற்றி நிறைய ஆரோக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வீணாக்காமல் கன்சியூம் பண்ணுவோம். ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். நன்றி, வணக்கம். அண்ட் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வாய்ஸ் ஆஃப் லாவண்யா.